என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா ஆடி வெள்ளிக்கிழமை இரவு உன் வீட்டிலிருந்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் அல்லவா? இந்த நாளில் என் பிள்ளை, நீ நினைத்த பல காரியங்கள் உனக்கு கைகூடி வரும். தெய்வங்கள் உன் வீட்டிலிருந்து உனக்காக பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன் மனதில் நின்று உன்னை தொடரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உன் பிரத்யங்கரா நானும் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் என்ற ஒரு நல்ல செய்தியை உனக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணமும், உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனதில் நின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை காரணங்களும் காரியங்களும் இனி உன்னுடைய மனதை நிச்சயமாக என்னவென்று புரிய வைக்க வேண்டும். உன்னோடு நின்று நான் கொடுக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா நின்று விட்ட இடம் நிச்சயமாக வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடம். உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மதிப்பையும் சரியாக கொடுக்கும் இடம் அல்லவா? இந்த நேரம் உன்னை சுற்றி வரும் இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை சற்று கவனமாக கேள். என் பிள்ளையே, இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாளில் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ உன்னை சுற்றி இருக்கும் பல தீமைகளிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும் பல நன்மைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை நீ தேற்றிவிட வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்தி கொடுக்கும் எல்லாவற்றையும் சரியாக நீ தெரிந்து கொண்டாலே போதும். உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேனோ அவை எல்லாமும் உனக்கான தெளிவை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்திருக்கிறது என்பது எல்லாமும் உனக்கு புரிய வேண்டும். உண்மையாகவே உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக முதலில் என் பிள்ளை இந்த நேரத்தில் இதை என்றும் நீ தெளிவுபடுத்த வேண்டும். நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உண்மையாகவே உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர், உன்னை அதிகமாக கண்ணீர் சிந்த வைக்கின்றவர் ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அவர் யாரென்று எனக்கு சொல்லிவிடு. உண்மையாகவே அவர் யார் என்பதனை எனக்கு நீ சொல்லிவிட்டால் போதும். நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க நினைப்பதை கொடுத்து இரவோடு இரவாக அவர்களை அழித்து விடுகிறேன். அம்மா பிரத்யங்கரா, இது என்ன வார்த்தை? ஆடி வெள்ளிக்கிழமை இரவில் ஒருவரை அழித்து விடுகிறேன் என்று நீ சொல்கிறாயே. எவ்வளவுதான் எனக்கு வேண்டாதவராகவே இருந்தாலும் அவர் அழிய வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. யாரையும் அழித்துவிடு என்று தெய்வத்திடம் ஒருபோதும் சொல்லியதில்லை என்றுதான் என் பிள்ளை நீ சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ நினைக்கின்ற விஷயத்தை என்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை தொடரும் இந்த காலம் என்று ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்குரிய விருப்பங்களை நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுப்பதுதான். யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் தாய்க்கு நிச்சயமாக இல்லை. ஆனால் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம், நீ புலம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயம் என்று ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல கண்ணீரை கொடுக்கும் பொழுது இதை என்னவென்று நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றுகிறது. இதையெல்லாமும் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படியே
நாம் விட்டு விட்டோமானால் நாளை நீ படக்கூடிய கஷ்டம் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனைத்தான் இந்த பிரத்யங்கரா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நின்று நான் எதிர்பார்த்து உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக சரியாக தெரிந்து கொள். நான் இருக்கும் நாட்களில் உனக்கு நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? தெய்வம் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ எப்படி உணர்கிறாய் என்பதனை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்களை எல்லாமும் நிச்சயமாக ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்கின்றவர்களை எல்லாமும் நீ நிச்சயமாக ஒரு ஓரமாக தூக்கி நிறுத்திவிட்டு உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். பிரத்யங்கரா நான் இருக்க உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பதை எப்பொழுதும் போல நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன். என் தங்கமே, எதிர்பாராத பல விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதையெல்லாமும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் முதலில் உனக்கான உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தில் எப்பொழுதும் யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உன் தாய்க்கு இல்லை. ஆனால் உன்னை தேடி வந்து துன்பப்படுத்துபவர்களை நான் வேடிக்கை பார்க்கவும் முடியாதல்லவா? தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை நான் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? எதையுமே உனக்கு நான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு உண்மையையும் உனக்கு நான் சரியாக எடுத்து சொல்ல வேண்டும். மனதளவில் உனக்குள் நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முறையாகவும் முழுமையாகவும் உனக்கு தந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா நான் சொல்லிவிட்ட ஒவ்வொரு காரணங்களையும் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள். எதிலுமே என் பிள்ளை உனக்குள் தோன்றும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ எப்பொழுதும் விட்டுவிடாதே. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள். உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் வருவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள். தெய்வம் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்போடு உனக்கும் எல்லா விஷயங்களும் சரியான முறையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. நாம் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுத்து விட்டது என்றால் அதே நேரம் எதிர்பாராத பல துன்பங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்மை சுற்றி இருப்பவர்களாலேயே இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் கொடுத்திருக்கிறது. இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி இனி ஒருபோதும் நீ கலங்காதே. ஒரு நாளும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து வருந்தாதே. உனக்காக நான் கொடுக்க நினைப்பது எல்லாமும் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு அரவணைப்பும் உனக்கு ஏற்றதை எல்லாமும் சரியான நேரத்தில் தந்துவிடும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் விட்டுவிட மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நான் ஒருபோதும் வேடிக்கை பார்த்து விட மாட்டேன். உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதை நீ சரியாக புரிந்து கொண்டும் தெளிவாக உணர்ந்து கொண்டும் வாழ்ந்து விட்டாயானால் உனக்கு நடப்பதில் இனி எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கு நடப்பதை எப்பொழுதும் போல நீ சரியாக உணர்ந்து கொண்டாலே
அது உனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஏற்றதை எல்லாமும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம். என் பிள்ளை, நீ எதையுமே கைவிடாதே. உன்னோடு நான் இருப்பதில் இருந்து எல்லா விஷயங்களிலும் நீ மீண்டு வருவாய். உனக்குள் நான் தரக்கூடிய நேரங்களை நீ உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒருவரை பற்றி சொல்லச் சொல்கிறேன் என்றால் அவர்களுக்கு நீ இரக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என் பிள்ளையே, அம்மா எந்த பிள்ளையையும் நிச்சயமாக தண்டிப்பது என்றால் உயிரை எடுப்பது அல்ல. அந்த காரியத்தை நான் ஒருபோதும் செய்பவளும் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன செய்ய நினைக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் இந்த நேரம், உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காகவே இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும். சரியாக எதையும் உனக்கு சொல்லித்தரப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். பிரத்யங்கரா, எண்ணியது போல நீ ஆசைப்பட்ட இடத்தில் நின்று உனக்காக நான் ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். இவர்களை அழிப்பது அல்ல என் வேலை. யாருடைய பெயரை நீ சொல்கிறாயோ அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நின்று இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட எண்ணுவேன். எல்லாமும் ஒவ்வொன்றாகவே உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக உனக்கு புரிந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே பிரத்யங்கரா, உன்னிடத்தில் சொல்வது போல உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை முதலில் இறக்கி வை. உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர்களை முதலில் யார் என்று நீ புரிந்து கொள். அவர்களை பற்றிய உண்மைகளை எப்பொழுதும் நீ மறுக்காதே, இல்லை என்று சொல்லாதே. ஒரு தவறை செய்துவிட்ட பிறகு அவர்களை மன்னிக்க எண்ணாதே. எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயங்களையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்வது போல நீயும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் கொள். யாருக்கும் இரக்கப்பட்டு இங்கு உன் தலைக்கு எந்த கிரீடமும் வரப்போவது கிடையாது. யாருக்கும் எந்த நல்லதையும் சொல்லி இங்கு எந்த நன்மைகளையும் நீ நடத்தப் போவதும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன வேண்டும் என்று என் பிள்ளை யோசித்திருந்தாலும் சரி, என்ன வேண்டும் என்று என் பிள்ளை சிந்தித்திருந்தாலும் சரி, இனி எல்லாமும் இந்த பிரத்யங்கராவினுடைய அருளால் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நன்மதிப்பு உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். நல்ல தேவைகளும் நல்ல புரிதல்களும் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் சொல்ல நினைப்பதை நாம் எதிர்கொண்டோமானால், தெய்வம் நமக்காக வருவதை நாம் தெரிந்து கொண்டோமானால், இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை இந்த தெய்வத்தினுடைய அருளால் நாம் விரும்பியதை எல்லாமும் நமக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கும். பிரத்யங்கரா சொன்னது உனக்கு புரிகிறதா? என் குழந்தையை, முதலில் உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் உன்னை அழிக்க நினைத்தவர்களையும் காப்பாற்றுவதை நிறுத்து. இவர்களை பற்றி நீ சிந்திப்பதை நிறுத்து. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ நிலைகுலைந்து நிற்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை
நீ கலங்காதே. இவர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன செய்ய துணிகிறார்கள் என்பதனை நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வரும். நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட இவர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை உன் தலைக்கு மேல் நீயே மண்ணை அள்ளி போட்டு விடுகிறாய் என்பதனை அல்லவா அது சொல்லும். அதை நீ ஒருபோதும் செய்யாதே, செய்யவும் நினைக்காதே. உனக்கு நடந்து முடிந்த விஷயங்களோடு இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை இனி நீ தெரிந்து கொள்வாய். நன்மைகளோடு எதையும் என் பிள்ளை உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுவது இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வாழும் காலம் இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கென்று சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். பிரத்யங்கரா என்ற தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மனிதர்களும் உனக்கு யார் என்று நீ அடையாளம் காண வேண்டும். தேவையற்ற விஷயங்களினாலும் தேவையற்ற சிந்தனைகளினாலும் நீ எதையும் இழக்கக்கூடாது. இவர்கள் யார் என்று நீ வெளிச்சம் போட்டு காட்ட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த துணிந்த இவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை புகட்ட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உனக்கு நடக்கும். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளும் என் பிள்ளை தன் தேவைகளை உணர்ந்து தன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து எப்பொழுதும் தெய்வத்திடம் சொல்லும் உண்மைகள் மட்டும்தான் நாளை உன் வாழ்க்கையை காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாமல் இந்த மனிதர்களிடத்தில் நீ சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு அவமானத்தை தேடி கொடுத்து விடும். சரியான விஷயங்களை கொடுக்க இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்க உனக்கான நல்லதை நடத்த நீ எதையும் ஒளிவு மறைவில்லாமல் உன் தெய்வத்திடம் சொல்லிவிடு. நிச்சயமாக உன்னை தேடி வரும் பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதில் இருக்கும் உண்மைகளோடும் உனக்குள் தோன்றும் நன்மைகளோடும் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் எதிர்பார்த்ததும் நாம் யோசிப்பதும் எப்பொழுதும் நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை எப்பொழுதும் வாழ்வதற்கு என்பதனை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா என்ன? என் பிள்ளையே, மனதிற்குள்ளேயே ஒருவரை பற்றிய கவலைகளையும் ஒருவர் செய்கின்ற துரோகங்களையும் தேக்கி வைக்காதே. சட்டென்று ஒரு முறை நீ அதனை வெளிப்படுத்து. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது உன்னை தெளிவாக்கித் தரும், சரியாக்கிவிடும், நல்ல நிலையில் உன்னை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா உன்னோடு உனக்கு சொல்ல வரும் இந்த நேரங்களில் இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் சரியான நேரத்தில் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல சிந்தனைகளும் நல்ல தெளிவும் உனக்குள் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். உன்னை வாழ வைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் முறையாகவும் பெற்றுக்கொள். ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்த துன்பங்களாக உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கரா சொன்ன விஷயம் உன் மனதில் பதிந்தது என்றால் நான் சொல்வது போல பெயரை பதிவிடு. என் குழந்தையே, ஒருவேளை உனக்கு பிரச்சனை நீதான் என்றால் உன் பெயரையே பதிவிட்டு செல். உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கான வாய்ப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் தெளிவுபடுத்தி விடுவேன். உனக்கான வாய்ப்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நான் நிலைநிறுத்தி விடுவேன். இனி நீ எந்த விஷயத்தை அடையப் போகிறாய் என்பதனையும் உனக்கு நான் சரியாக சொல்லி விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் என் பிள்ளை
யோசிக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்க வரும்போது நீ எப்பொழுதும் எதையும் தொலைக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். எதையும் என் பிள்ளை நீ அதிகமாக யோசித்து கலங்காமல் இருந்து விட்டாலே அது போதும். எதற்கும் என் பிள்ளை நீ அஞ்சாமல் இரு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை நிலைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.